எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தீப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அரேல இருக்க கண்டெய்ன்ஸ் டூப்ளிகேட் அப்படிங்கிற ப்ராப்ளமை தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் முதல்ல படிச்சிருவோம். கிவன் an integer array nums return true if any value appears at least twice in the array. நமக்கு நம்ஸ்னு ஒரு அரே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்ஸ் அரேல ஏதாவது ஒரு வேல்யூ 2 தடவை குறைஞ்சபட்சம், அதாவது எனக்கு டூப்ளிகேட் இருக்கு, ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னா நான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ் இஃப் எவ்ரி எலமெண்ட் இஸ் டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட்னா யூனிக்னு அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு எலமெண்ட்டுமே எனக்கு 2 தடவை ரிப்பீட் ஆகல, டூப்ளிகேட்டே அக்கர் ஆகல அப்படின்னா ஃபால்ஸ்னு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேல 4 எலமெண்ட் இருக்கு. ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா, டூப்ளிகேட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா இருக்கு. 1 அப்படின்ற எலமெண்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அதனாலதான் அவங்க அவுட்புட் ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்க செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன். இதுலயும் நமக்கு 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த 4 எலமெண்ட்ஸ்ல ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வேல்யூவும் வந்து ரிப்பீட் ஆகல. எல்லாமே வந்து யுனிக்கா இருக்கு. அதனால நமக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே விஷயத்த நம்ம இப்ப நான் சொன்ன மாதிரியே கோட்ல வந்து பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஓகேவா? 1 2 3 1 அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருந்தாங்க. கரெக்டா? ஸோ சால்வ் பண்றதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அது வந்து இந்த 3 அப்ரோச்ல வந்து நம்ம சால்வ் பண்றத கத்துக்கணும். இது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இங்க டிஎஸ்ஏ படிக்கிறவங்க வந்து மேக்சிமம் இன்டர்வியூக்காக தான் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இன்டர்வியூக்காக படிக்கிறவங்க உங்களோட அப்ரோச்சை நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா பெட்டர் லாஜிக்கை நீங்க வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, லாஸ்டா நீங்க ஆப்டிமல் லாஜிக்கை வந்து கோட் பண்ணி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து இன்டர்வியூவர் வில் பி வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா? இது மோஸ்ட்லி வந்து போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன பார்ப்போம். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நெய்வ் அப்ரோச். உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலா உங்க பிரெயின் வந்து எப்படி யோசிக்குது, ஒரு ப்ராப்ளமை பார்த்தா, இது வந்து கோடிங்னு கிடையாது, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா அதை ஃபண்டமெண்டலா டக்குன்னு நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இங்க வந்து நான் ஒரு வேர்டு டைப் பண்றேன். இதை படிங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு படிச்சிருப்பீங்க? ஸ்டார்ன்னு படிச்சிருவீங்க. தப்புன்னு. கரெக்டா? இதுவே நீங்க ஒரு குழந்தை கிட்ட சொல்லணும், அந்த குழந்தைக்கு வந்து அது புரியணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எஸ் டி ஏ ஆர், ஸ்டார். அந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்தா அந்த குழந்தை படிச்சு, அதுக்கப்புறமா எழுத்து கூட்டி படிச்சுதான் வந்து அந்த வார்த்தையை உச்சரிக்கும். கரெக்டா? இதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ். அடிப்படையா உங்க பிரெயின் வந்து இப்படிதான் வந்து படிக்கும். ஓகேவா? நீங்களும் இப்படிதான் படிக்கிறீங்க. ஆனா நீங்க அதை நிறைய முறை பண்ணி பண்ணி பார்த்ததுனால உங்களுக்கு வந்து அது சுலபமா டக்குன்னு பார்த்த உடனே ஓ படிக்க சொல்றாருன்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லி படிச்சிடுறீங்க. ஓகேவா? இதே மாதிரிதான் நீங்க ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட சொல்றப்பையும் அடிப்படையா பேஸ்ல இருந்து தான் நம்ம அந்த விஷயத்த வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுப்போம். அதுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் லாஜிக் பார்ப்போம். ப்ரூட் ஃபோர்ஸ் லாஜிக்ல இருந்து பெட்டர் அப்ரோச் பார்ப்போம். பெட்டர் அப்ரோச் போயிட்டு கடைசியா நம்ம வந்து ஆப்டிமல் அப்ரோச் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிளையே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்க இருந்து காப்பி. ஓகே, இதை பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக்கா, ரொம்ப பேசிக்கா என்ன வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் லாஜிக் வந்து தோணுது. நீங்க இதை எனக்கு என்ன தோணுது நான் சொல்றேன், உங்களுக்கும் இப்படிதான் யோசிக்க வருதான்னு பாருங்க. நான் முதல்ல வந்து ஒரு எலமெண்ட்டை பார்ப்பேன். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒன்னுன்ற இந்த எலமெண்ட்டை பார்க்கறேன் அப்படின்னா, அதுக்கு மீதி இருக்க எலமெண்ட் அந்த அரேல வந்து திரும்பி ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணணும். அவ்வளவுதான். இதுதானே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட் திரும்பி மீதி இருக்க அரேல ரிப்பீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த எலமெண்ட்டை நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியணும். நான் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன், ஐன்னு ஒரு பேர் வச்சுப்போம். ஓகேவா? மீதி இருக்க அரேவில பார்க்கணும். ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் எப்பவுமே அரே ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும்போது ரேஞ்ச் வந்து நமக்கு கிளியரா இருக்கணும். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் வச்சுதான் நம்ம லூப்பே வந்து எழுதுவோம். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் என்ன அப்படின்றப்போ, நான் இந்த பர்டிகுலர் நான் ஸ்டாண்ட் பண்ற அந்த இண்டெக்ஸ்ல இருந்து, ஐன்ற இந்த இண்டெக்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் இண்டெக்ஸ், இந்த i+1 இந்த இண்டெக்ஸ், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு தூரம் போவேன்? n-1th இண்டெக்ஸ். என்னன்னா என்னது? இங்க என்னன்றது 4. ஓகேவா? ஏன் என்னன்றது 4? இந்த அரேவோட சைஸ் 1
2 3 4 4 எலிமெண்ட் இருக்குல்ல. ஸோ என்னன்றது 4ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு கடைசி இண்டெக்ஸ், என்னோட கடைசி இண்டெக்ஸ் அரேல வந்து என்னவா இருக்கும், எப்பவுமே n-1 தான் இருக்கும். ஓகேவா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது மறக்கவே வேணாம், எப்பவுமே n-1 தான் இருக்கும். கரெக்டா? உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ இதை டிராவர்ஸ் பண்றதுக்கு நான் இன்னொரு இண்டெக்ஸ் வச்சுக்கிறேன். இந்த அடுத்த ஐன்ற இடத்துல நான் நிக்கிறேன். கரெக்டா? மிச்சம் இருக்க அரேவை நான் போய் பார்க்கணும்ல, அது என்னென்ன வேல்யூ இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஸோ அதுக்கு நான் ஜேன்ட்டு இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த ஜேயோட வேலை என்னன்னா, ஐக்கு அடுத்துல இருந்து i+1ல இருந்து n-1 வரைக்கும் போகுது. போறப்போ வந்து என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு நாங்க நின்று பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக நான் ஜேன்ற வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போ ஐ இருக்கு, ஜே இருக்கு. நம்ம என்ன செக் பண்ணுவோம்? ஐன்ற இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவும் ஜேன்ற இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? சரி, என்னன்னு பார்ப்போம். இந்த அரேவோட பேர் வந்து நம்ஸ். கரெக்டா? நம்ஸ் அரே. நம்ஸ் அரேல நம்ஸ் ஆஃப் ஐ, நம்ஸ்ல ஐத் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவும் ஜேத் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவும் ஈக்குவலா, இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷன். சரி பாப்போமா. இப்போ இங்க வந்து எனக்கு 1 இருக்கு, 1ம் 2ம் ஈக்குவலா, கிடையாது. அடுத்து என்ன பண்ணுவேன்? மிச்சம் இருக்கிறத பார்க்கணும், மீதி இருக்க அரேவை பார்க்கணும். ஜே வந்து மூவ் பண்றோம். ஜே இங்க இருந்து எடுத்து அடுத்து ஜே எங்க போகும்? நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போகும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகும்போது இப்ப பார்க்கணும் 1ம் 3ம் ஈக்குவலா, கிடையாது. அப்ப ஜே வந்து அடுத்து மீதி இருக்க இடம் பார்க்கணும். மீதி இருக்க இடம் பார்க்கணும்னா ஜே எங்க போகும்? அடுத்து 1 போகும். இப்போ நம்ஸ் ஆஃப் ஐயும் நம்ஸ் ஆஃப் ஜேவும் ஈக்குவலா அப்படின்னு பார்த்தா ஆமா, இங்கேயும் எனக்கு 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. விச் மீன்ஸ் எனக்கு வந்து அங்க டூப்ளிகேட் இருக்கு. ஒரு வேல்யூ வந்து எனக்கு ரிப்பீட் ஆகியிருக்கு. ஆல்ரெடி அந்த வேல்யூ திரும்பி எனக்கு ஒரு முறை ரிப்பீட் ஆகியிருக்கு. அப்போனா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு டூப்ளிகேட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? புரியுதா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுவே நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போமே. இதுல இங்க பண்றப்ப எனக்கு ஐ இங்க இருந்துச்சு, ஜே ஒரு தடவை மூவ் ஆச்சு. கரெக்டா? சரி, இப்போ நம்ம வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். செகண்ட் எக்ஸாம்பிள்ல என்ன இருந்துச்சு? எனக்கு இங்க லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 4ன்னு இருந்துச்சு. ஓகேவா? இதுதான் செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளும் இதே லாஜிக் தான். நான் என்ன பண்ணுவேன்? ஜே என்ற ஒரு எலிமெண்ட் எடுத்துப்பேன். ஜே எங்க இருக்கும்? ஐயும் ஜேவும் ஈக்குவலா பார்ப்பேன். ஸோ நம்ஸ் ஆஃப் ஐயோ நம்ஸ் ஆஃப் ஜேவும் ஈக்குவலா, 1ம் 2ம் ஈக்குவலா, கிடையாது. அப்போ என்ன பண்ணுவேன்? அடுத்து ஜே வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் மூவ் பண்ணா ஜே இந்த இடத்துக்கு வருமா, அடுத்த இண்டெக்ஸ் வரும். அப்போ என்ன செக் பண்ணுவேன்? 1ம் 3ம் ஈக்குவலா, கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஜேவை நெக்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு மூவ் பண்ணும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் மூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் மூவ் பண்ண என்ன ஆகும்? 1ம் 4ம் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுவேன். 1ம் 4ம் ஈக்குவலா, கிடையாது. அப்ப என்ன பண்ணும்? இங்க முடிஞ்சிருச்சு. ஜே வந்து வெளில போனா முடிஞ்சிருச்சு. எனக்கு இதுக்கு மேல n-1 வரைக்கும் தான் ஜே பார்ப்பேன். i+1ல இருந்து n-1 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. n-1 அது அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஐய வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். ஐய நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும். ஸோ இங்கதான் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். இது வந்து நீங்க பார்க்கணும். ஓகேவா? சரி, இப்ப ஐய அதுக்கு அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டேன். இப்ப நான் வந்து எங்க செக் பண்ணணும் அப்படின்னா, திரும்பவும் நீங்க மீதி இருக்க அரேவை தான் செக் பண்ணணும். இந்த 1 செக் பண்ணக்கூடாது. இந்த 1 செக் பண்ணக்கூடாது. ஏன் நான் அந்த 1 செக் பண்ணக்கூடாது அப்படின்னா, முன்னாடியே நம்ம இந்த 1ல இருக்கிறப்பதான் மீதி இருக்க அரேவை செக் பண்ணணும். இன்கேஸ் இங்க கரெக்டான வேல்யூ இருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்லயே, ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்லயே வந்து நமக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் போதே நமக்கு ஆன்சர் கிடைக்கல. எங்க 1ல நம்ம ஐன்னு ஸ்டாண்ட் பண்ணி இதை தேடுறப்ப நமக்கு ஆன்சர் கிடைக்கல. விச் மீன்ஸ் எனக்கு முன்னாடி ஆன்சர் கிடையாது. எனக்கு ஆன்சர் பின்னாடி தான் இருக்கும். பேக் ஆஃப் த அரே தான் வந்து ஆன்சர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்க இருக்கும்போது 3 to 4, இந்த 3 4 i+1 to n-1. கரெக்டா? ஐ எங்க இருக்கு? 1ல இருக்கு. i+1 என்னது? அப்போ 2. 2ல இருந்து n-1 என்னது? 3. அப்போ அது வரைக்கும் தான் நான் வந்து சர்ச் பண்ண போறேன். ஸோ அதே மாதிரி தான் முன்னாடி என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான் ஜே இருக்கும். இப்போ ஜே இங்க என்ன பண்ணும்? 2ம் 3ம் ஈக்குவலா பார்க்கும். இல்ல, கிடையாது. அப்ப என்ன பண்ணும்? ஜேவை அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும். இப்போ 2ம் 4ம் ஈக்குவலா, கிடையாது. அதுக்கடுத்து ஜேக்கு போக இடம் இருக்கா? இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஐ இன்க்ரிமெண்ட் பண்ண ஐ எங்க வரும்? செகண்ட் இண்டெக்ஸ்க்கு வரும். வேல்யூ வந்து 3. ஸோ வேல்யூ 3 இருக்கும்போது ஜே அகைன் கிரியேட் பண்ணுவோம். ஜே கிரியேட் பண்ணோம்னா ஜே எங்க வரும்? இண்டெக்ஸ் 3க்கு வரும். அதாவது வேல்யூ வந்து 4. ஸோ இப்போ 3ம் 4ம் ஈக்குவலா, கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு அங்க இடம் இருக்கா? பின்னாடி எதுவும் கிடையாது. பின்னாடி எலமெண்ட்டே கிடையாது. அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா ஐ எங்க வரும்?
இண்டெக்ஸ் 3க்கு வரும், வேல்யூ 4. ஸோ ஜே வந்து இங்க கிரியேட் பண்ண முடியுமா? இப்போ கிரியேட்டே பண்ண முடியாது. அப்போ அவ்வளவுதான், இட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட அரேல டூப்ளிகேட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்டே கிடையாது. டூப்ளிகேட் இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிருப்போம், முன்னாடி இட்ரேஷன்ல பார்த்த மாதிரி. ஆனா இங்க டூப்ளிகேட்டே கிடையாது. அப்போ இங்க வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். புரியுதா? இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்மளோட அவுட்புட் ஃபால்ஸ் வரும். கரெக்டா? பார்த்தோம்ல. இப்ப நம்ம பார்த்ததை அப்படியே சூடோ கோட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எழுத போறோம். ஓகேவா? இந்த சூடோ கோட நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதிக்கலாம். நான் ஜாவால கோட் பண்ணுவேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து சூடோ கோட வச்சு நீங்க C++ தெரிஞ்சுன்னா C++ல போடலாம், பைத்தான் தெரிஞ்சுன்னா பைத்தான்ல போடலாம். உங்களோட கன்வீனியன்ஸ் தான். லாஜிக் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? சரி, இது ப்ரூட் ஃபோர்ஸ் லாஜிக் வந்து சூடோ கோட அடிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஐன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். ஐ என்ன பண்ணுச்சு? அரேயோட ஸ்டார்டிங் 0th இண்டெக்ஸ்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போச்சு. கரெக்டா n-1 வரைக்கும் போச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஐன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன். ஐ எதுல இருந்து எது வரைக்கும் போச்சு? 0ல இருந்து n-1 வரைக்கும் கடைசி எலமெண்ட் ஆஃப் அரே வரைக்கும் போச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணும்? ஜேன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும். ஜே எங்க இருந்து போச்சு? யோசிங்க. ஜே எங்க இருந்து சர்ச் ஆகணும்? மீதி இருக்காரு. நான் ஐ ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்றேன்னா மீதி இருக்காரு. I+1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். I+1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். ஸோ I+1ல இருந்து லாஸ்ட் என்னது? n-1. லாஸ்ட் இண்டெக்ஸ் n-1. கரெக்டா? அங்க வரைக்கும் போகணும். என்ன கண்டிஷன்? நம்மளோட கண்டிஷன் என்ன செக் பண்றோம் இங்க? நம்ஸ் ஆஃப் ஐ வந்து ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜேவா அப்படின்னு செக் பண்ணோம். நான் நிக்கிற ஐ பாயிண்டரும் நான் சர்ச் பண்றதுக்காக மீதி இருக்க அரேவை சர்ச் பண்றதுக்காக ஜேன்னு ஒன்று அசைன் பண்ணியிருக்கேன்ல, அந்த ஜே பாயிண்ட்ல இருக்க வேல்யூவும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்றோம். ஒருவேளை ஆமா ஈக்குவல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? எனக்கு டூப்ளிகேட் எலமெண்ட் இருக்கு, ரிப்பீட்டட் வேல்யூ இருக்கு, அந்த அரேல ஒரு வேல்யூ திரும்பி வந்திருக்கு அப்படின்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டா? கரெக்டா? இது இருக்கும் கிளியரா? சரி, நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ இந்த இட்ரேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஐ வந்து ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் மூவ் ஆயிடுச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து வேல்யூவே கிடைக்கல. நம்ம இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி. அப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா? இவ்வளவுதான் லாஜிக், இவ்வளவுதான். இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா O ஆஃப் n². இது ஏன் O ஆஃப் n² அப்படின்னா, ஸோ ஒரு பேசிக், இது வந்து நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எல்லா வீடியோலும் நான் இதை சொல்லல. ஒரு பேசிக் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. என்னன்னா, இப்போ நான் இங்க வந்து ஒரு ஃபார் லூப் எழுதியிருக்கேன். கரெக்டா? அந்த ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நான் நெஸ்டடா ஃபார் லூப் எழுதுறேன் அப்படின்னா நான் எத்தனை ஃபார் லூப் உள்ள எழுதுறனோ அத்தனை எக்ஸ்போனன்ட் வேல்யூ ஏத்துறது. இப்போ நான் ஒரு ஃபாருக்குள்ள ஃபார் அப்படி எழுதுறேன்னா ஓகே, இப்போ 3 ஃபார் நெஸ்டட் ஃபார் எழுதியிருக்கான். அப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி n³ அப்படின்னு எழுதுறது. அது அப்படி கிடையாது. ஓகேவா? அது அப்படி கிடையாது. நீங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இன்டர்வியூல டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். நீங்க கோடு எழுதி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து தான் வந்து அது நல்ல கோடா இல்ல அந்த கோடு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதே வந்து டிசைட் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஏன் O(n²? சரி, நாங்க இந்த மாதிரி நெஸ்டட் ஃபார்லாம் பார்க்கலப்பா, இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க ஃபார்லாம் பார்க்கல, ஏன் அது O(n²) அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாக்குறோமே மேக்ஸ் தானே. இங்க n² வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். மேக்ஸ் தான், எல்லாமே மேக்ஸ் தான். ஓகேவா? சரி, இப்போ பார்ப்போம் அது ஏன் அப்படின்னு. ஓகேவா? நான் இதை வந்து கீழே தள்ளி வச்சிடுறேன் இப்போதைக்கு. இதையும் எடுத்து மேலே போட்டுருவோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து இங்க என்ன பண்ணோம்? ஐன்ற ஒரு வேல்யூ வந்து வச்சிருந்தோம். கரெக்டா? ஐ எங்கெங்கெல்லாம் மூவ் ஆச்சு? ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சு, நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு போச்சு, நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு போச்சு, நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு போச்சு. அப்ப ஐ எத்தனை தடவை வந்து இங்க டிராவல்ஸ் ஆயிருக்கு? 4 தடவை டிராவல்ஸ் ஆயிருக்கு. கரெக்டா? 4 தடவை டிராவல்ஸ் ஆயிருக்கு. சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? ஜேன்னு ஒரு வேரியபிள் வச்சோமா? ஜே என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் 3 எலிமெண்ட் பார்த்துச்சா? கிடைக்கல. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் 2 எலிமெண்ட் பார்க்கும், மேட்சா இருக்கா? மேட்சா இல்ல. நெக்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் பார்க்கும். அப்போ 3, 2, 1 3 தடவை வந்து பார்த்துருக்கு. கரெக்டா? அப்போ என்ன நம்ம இங்க எத்தனை தடவை பண்ணிருக்கோம்? ஐ வந்து 4 தடவை போயிருக்கு, ஜே வந்து 3, 2, 1 இத்தனை தடவை போயிருக்கு. கரெக்டா? எனக்கு என்னன்ற வேல்யூ வந்து இங்க 4. இப்போ இங்க எழுதியிருக்கிறத நான் மேக்ஸ்ல வந்து எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 1,
2 3 4 ஆட் பண்ணா எனக்கு வேல்யூ வந்து 10ன்னு வரும். இப்போ இதுவே நான் மேக்ஸ்ல எழுதுனா எனக்கு எப்படி வரும்னா n இன்டூ n பிளஸ் 1/2. இது வந்து ஃபார்முலா, மேக்ஸ்ல சம்மேஷன் ஃபார்முலா. இப்போ நீங்க n வந்து 5ன்னு கொடுத்தீங்கன்னா 1ல இருந்து 5 வரைக்கும் நான் கூட்டினா என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபார்முலா வந்து எனக்கு அவுட்புட் தரும். பார்த்துருவோமா, ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துருவோமா. சரிங்க, 1 2 3 4 n வந்து 4 அப்படின்னா எனக்கு ஆன்சர் 10ன்னு வருது. சரி, இங்க சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 4 4 இன்டூ 4 பிளஸ் 1 பை 2. கரெக்டா, 4 பிளஸ் 1 என்னது 5. ஸோ 4 இன்டூ 5/2. அப்போனா 4 இன்டூ 5 20. 20/2 என்னது 10. கரெக்டா வந்துச்சா, இந்த 10ன்ற ஆன்சர் வந்துச்சா. ஸோ இது வந்து ஃபார்முலா. நான் ஏன் இந்த ஃபார்முலா சொல்றேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியே வந்து வருது. ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல n இன்டூ n பிளஸ் 1/2. இது அப்படியே உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணா இது என்ன வரும் ஆன்சரு, n ஸ்கொயர் வருமா, n ஸ்கொயர் பிளஸ் n பை 2. இதுல எது இருக்கிறதுலே பெருசு, எது இருக்கிறதுலே பெருசு, n வந்து சின்னது, n விட n ஸ்கொயர் தான் பெருசு. கரெக்டா, 2ன்றது வந்து கான்ஸ்டன்ட்லாம் கணக்கு எடுத்துக்காதீங்க. ஓகே, அந்த மாதிரி நம்பரா வர்றதுல கணக்கு எடுத்துக்காதீங்க. என்ன கம்பேர் பண்ணாலும் n ஸ்கொயர் தான் பெருசு. கரெக்டா, அப்ப n வந்து சின்னது, சின்னதா இருக்கவன்லாம் நம்ம விட்டுறணும், அவன்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இருக்கிறதுலே பெருசு யாரு, n ஸ்கொயர் தான். அப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O ஆஃப் n ஸ்கொயர். ஓகேவா, நான் இந்த ப்ராப்ளமுக்கு சொல்றேன், எல்லா ப்ராப்ளமுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இப்படிதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து டிசைட் ஆகும். நீங்க ரொம்ப அது எங்க இருந்தோ நான் எப்படி எடுத்துட்டு வரணும், நீங்க எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களோ அதை வச்சு பாத்தீங்கன்னாலே டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நீங்க ஃபார் லுக், நெஸ்டட் ஃபார் லுப்பா இருக்கணும். தயவு செய்து அப்படி ரிமெம்பர் பண்ணாதீங்க. அது வந்து போக போக நீங்க ப்ராப்ளம்ல தப்பு அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிடும். ஓகேவா, சரி, இப்போ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் கோடை வந்து நம்ம லீட் கோட்ல போட்டு பார்ப்போம். ஓகேவா, போட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். லீட் கோட் ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, நம்ம முன்னாடி பண்ணதே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு லென்த் தேவை. கரெக்டா, இப்போ நான் வந்து ஒரு இன்டீஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன் என்னன்னு. எண்ணில் என்ன ஸ்டோர் பண்ணணும், அந்த அரேவோட லென்த். கரெக்டா, லென்த் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபார் லூப் கிரியேட் பண்ணோம் சூடோ கோட்ல. ஸோ ஃபார் இன்ட் I 0 I லெஸ் தென் ஈக்குவல் டு எது வரைக்கும், n-1 வரைக்கும். அடுத்து பிளஸ் பிளஸ் I வந்து அடுத்த இண்டெக்ஸ் வந்து இட்ரேட் ஆகும். ஸோ அதுக்குள்ள என்ன பண்ணும், j என்ற வேரியபிள்ல j என்ன வேல்யூ இருக்கணும், I பிளஸ் 1 இருக்கணும். I பிளஸ் 1 j லெஸ் தென் ஈக்குவல் டு n-1 வரைக்கும் டிராவல்ஸ் ஆகும். j இன்க்ரிமெண்ட் பண்ணும். இஃப் nums of I ஈக்குவல் டு nums of j வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஏன்னா டூப்ளிகேட் இருக்கு அந்த இடத்துல. இந்த லூப்லாம் இட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு, எனக்கு ரிட்டர்னே ஆகல. இப்போ ஃபைனலா என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும், எல்லாமே சால்வ் ஆயிடுச்சா, எல்லாமே அக்செப்ட் ஆயிடுச்சா. இப்போ இந்த கூட நான் சப்மிட் பண்ணனா எனக்கு வந்து TLE அடிக்கும். சப்மிட் பண்ணி பார்ப்போமா, ட்ரை பண்ணி பார்ப்போம் TLE அடிக்குதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். சப்மிட் பண்ணிட்டேன், ரன்னிங் டெஸ்ட் கேசஸ் அடிச்சிருச்சு. TLEனா டைம் லிமிட் எக்ஸீடட். இது ஏன் எனக்கு அடிக்குது அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் நீங்க படிக்கிறப்பவே, அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே அதோட கான்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும். ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்ளமோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னா, எனக்கு அரேவோட லென்த்து 10⁵ 10⁵ அப்படின்னா எவ்வளோ, 1,00,000. ஓகேவா, எனக்கு அரேவோட லென்த் 1,00,000 இருக்கும். அந்த 1,00,000 இருக்க அரேயோட லென்த்ல ஒவ்வொரு எலமெண்ட்டும் எனக்கு 10⁹ வரைக்கும் பெருசா இருக்கும். 10⁹ ரொம்ப பெரிய நம்பர். ஓகே, 1 மில்லியன் 10 லட்சம் நினைக்கிறேன். சாரி 10 லட்சம் பாருங்க, அதோட பெருசு. ஸோ 10⁹ ரொம்ப பெரிய நம்பர். இத்தனை நம்பர் நீங்க n ஸ்கொயர்ல ஓட்டுனீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன 1,00,000 இன்ட்டு 1,00,000 போட்டு பாருங்க. n ஸ்கொயர் 2 இன்ட்டு 2 மாதிரி 2 ஸ்கொயர்னா 4. அது மாதிரி 1,00,000 இன்ட்டு 1,00,000னா அது எவ்வளவு பெரிய வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ வந்து லீட் கோட்ல அக்செப்ட் ஆகாது. ஸோ 10⁵ இந்த மாதிரி ரேஞ்சிலாம் வருது அப்படின்னாலும் நம்ம வந்து O ஆஃப் n சால்வ் பண்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். ஓகேவா, சரி, இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பண்ணது ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். கரெக்டா, இப்போ நம்ம சால்வ் பண்ணது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்.
அடுத்து நம்ம சால்வ் பண்ண போறது பெட்டர் அப்ரோச். கொஞ்சம் ஆப்டிமைஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? முன்னாடி இந்த இடத்துக்கே போயிடுவோம். டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் n ஸ்கொயர் இருக்கு. இது வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போதைக்கு இந்த கோடை வந்து நான் கீழே தள்ளி போட்டுறேன். சரி, ரெண்டாவது பெட்டர் அப்ரோச். வேற ஏதாவது ட்ரிக்ஸ் யோசிக்க முடியுதா? அவங்களால யோசிச்சு பாருங்க. வேற ஏதாவது லாஜிக் இருக்குமா? வேற ஏதாவது இது இப்படி ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா? நான் முன்னாடி இதை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாவே மாத்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஹிட் ஆகுதா? வேற ஏதாவது பண்ணி இதை சால்வ் பண்ண முடியும். எனக்கு ரிப்பீட்டட் இருக்கான்னு பார்க்கணும். அப்ஜெக்டிவ் எப்பவுமே யோசிக்கும் போது அப்ஜெக்டிவ் ஒரு தடவை சொல்லி பார்த்துக்காங்க. எனக்கு ரிப்பீட்டட் எலமெண்ட் இருக்கா? நீங்க கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்துங்க. ரிப்பீட்டட் எலமெண்ட் இருக்கா? ஒன் திரும்பி இருக்கா பார்க்கணும். ஒன் வந்து இங்க இருக்கு. இந்த ஒன் வந்து எனக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன் முன்னாடி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்? நான் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இந்த ஒன் வந்து முன்னாடி வரணும். வேற ஏதாவது ட்ரிக் இருக்கா? எப்படி பண்ணுவீங்க? ஷார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த அந்த அரேவை நீங்க ஷார்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வேல்யூ எப்படி மாறி இருக்கும்? எனக்கு வேல்யூ வந்து 1 1 2 3 இந்த மாதிரி மாறி இருக்குமா? நீங்க எப்போ ஷார்ட் பண்ணாலும் அரேல எந்த எலிமெண்ட் எங்க இருந்தாலும் ஒரே எலிமெண்ட் எல்லாமே வந்து சேர்ந்து முன்னாடி வந்துடும். ஆர் நடுவில் நிற்கும், ஆர் பின்னாடி போகும். எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஒரே எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்க வந்து எப்பவுமே சேர்ந்துரும் ஷார்ட் பண்ணா. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு இங்க வந்து வேல்யூ வந்து ஷார்ட் பண்ணக்கப்புறம் என்னன்னு மாறி இருக்கும்? 1 1 2 3 வேல்யூ வந்து இப்படி மாறி இருக்குமா? இப்போ எனக்கு இந்த அரேல நான் எப்படி லாஜிக் செக் பண்ணுவேன்? இந்த அரேல நான் எப்படி லாஜிக் வந்து செக் பண்ணுவேன்? என்கிட்ட ஒரு ஐன்ற இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி முன்னாடி மாதிரி ஐன்ற இண்டெக்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? நான் இங்க வந்து ஜீரோல வைக்காம, ஜீரோத் இண்டெக்ஸ்ல வைக்காம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து வைக்கிறேன். நான் ஏன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வைக்கிறேன்? நான் இப்போ ஸ்டாண்ட் பண்ற இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு முன்னாடி எலிமெண்ட் வந்து ஈக்குவலா அப்படின்னு செக் பண்றேன். இப்போ நான் ஸ்டாண்ட் பண்றேன், இந்த எலிமெண்ட்ல இருக்கேன், ஒன்ல இருக்கேன். ஒன்னுக்கு முன்னாடி எலிமெண்ட் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணேன். ஈக்குவலா இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுவேன்? ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துருவேன். அப்படி ஈக்குவலா இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவேன்? அதுக்கு அடுத்து போவேன். இப்போ நான் இங்க ஒன்னுக்கு பதிலாக வேற ஏதாவது வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் இங்க 2, இங்க 3, இங்க 4 வந்திருக்கும். ஷார்ட் பண்ண. ஸோ நான் முன்னாடி இருக்க எலமெண்ட் ஈக்குவல் இல்லைன்னா அடுத்து ஐ வந்து எங்க போகும்? ஐ வந்து இந்த இடத்துக்கு போகும். கரெக்டா? ஐ இந்த இடத்துக்கு போகும். திரும்பி முன்னாடி செக் பண்ணுவேன், வராது. திரும்பி ஐ வந்து அடுத்த இடத்துக்கு போகும். ஓகேவா? நீங்க ரெண்டாவது எக்ஸாம்பிளோட வச்சு பார்த்தா இது உங்களுக்கு புரியும். நோட் பென்ல செகண்ட் எக்ஸாம்பிள் வச்சு போட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் 1 1 அப்படின்னு கம்பேர் பண்றப்ப எனக்கு ஈக்குவல் வந்து நான் ஏன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 1 போட்டேன்? இதெல்லாம் இன்டர்வியூல வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல தான் வந்து 1ன்னு போட்டு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன் அப்படின்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இன்ட்யூஷன் இந்த சென்ஸ் உங்களுக்கு தானா யோசிக்க வராது. தானா உங்களுக்கு யோசிக்க வரும். நான் இங்க வந்து 1ல தான் போடணும். ஏன் அப்படின்னா, இப்ப நான் இங்க இந்த இடத்துல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐன்ற வேல்யூ இந்த இடத்துல போட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த ஐக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது வேல்யூ இருக்கான்னு தேட முடியுமா? தேட முடியாது. -1 இங்க வேல்யூவே கிடையாது. சரி, நான் ஏன் முன்னாடி தேடல, நான் பின்னாடி தேடிக்கிறேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டு போகலாம். அது ஒரு வழி ஆஃப் அப்ரோச். இப்ப நீங்க ஐ இங்க இருக்குன்னா நான் i+1 பார்ப்பேன், ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு பார்ப்பேன். இன்கேஸ் ஈக்குவல் இல்ல அப்படின்னா நான் ஐயை வந்து மூவ் பண்ணுவேன். திரும்பி வந்து i+1 பார்ப்பேன், ஈக்குவலா. அதுக்கு அடுத்தது ஐயை மூவ் பண்ணுவேன். ஐ மூவ் பண்ணக்கப்புறம் எங்க போவேன்? செகண்ட் எலிமெண்ட் போவேன். இப்போ i+1 பார்ப்பேன், ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஐ போக முடியுமா? அதுக்கடுத்து இங்க ஐ போக முடியுமா? எனக்கு i+1 ஒண்ணு இருக்கா? கிடையாது. அப்ப எனக்கு ரேஞ்ச் எங்க இருந்து எது வரைக்கும் இருக்கு? 0ல இருந்து n-2 வரைக்கும் தான் ரேஞ்ச். n-1 கிடையாது. இங்க வந்து ரேஞ்ச் n-1ன்னு போக கூடாது. n-1 இது வரைக்கும் போகும், இந்த இடத்துக்கு வரைக்கும் போகும், லாஸ்ட் வரைக்கும் போகும். ஸோ நான் n-2 இங்க வரணும். 4 அப்படின்னா 4 - 2 என்னது? 2. இந்த இடத்துலயே நிறுத்திடணும். ஏன் நிறுத்திடணும்? ஏன்னா நான் இங்க ஐன்னு போட்டேன்னா i+1 எனக்கு இங்க எலமெண்டே கிடையாது. ஓகேவா? நான் எப்படி இங்க வந்து முன்னாடி நிறுத்துறேன் பாத்தீங்களா? இங்க ஒரு எலமெண்ட்டை விட்டுட்டேன். ஒரு எலமெண்ட்டை விட்டுட்டு நான் இங்க முன்னாடி இருக்கிறதா சர்ச் பண்ணிருக்கேன். அதே தான் நான் முன்னாடி பண்ணேன். இந்த எலமெண்ட்டை விட்டுட்டேன். இந்த எலமெண்ட்டை விட்டுட்டு மிச்சம் இருக்க 3த்தை சர்ச் பண்ணேன். அவ்வளவுதானே. இப்படி வேணா போடலாம். நான் முன்னாடி போட்ட மாதிரியும் போடலாம், இல்ல வந்து
இப்போ இந்த லாஜிக் சொன்ன பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறீங்க அப்படின்னாலும் போடலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறது உங்களுக்கு இன்ட்யூட்டிவா இருக்கலாம், அதுல இருந்தே போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொன்னதை அப்படியே கோடா எழுதுவோம். சரியா? இல்லை அது கோடா எழுதுனா அப்படி எழுதுவேன். பெட்டர் அப்ரோச் சூடோ கோட் பார்ப்போமா? பெட்டர் அப்ரோச்ல என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் கொடுத்த அரேவை சார்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? சார்ட் ஆஃப் நம்ஸ் நம்ஸ் அரேவை சார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கு 1 2 3 1ன்றது 1 1 2 3 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன், திரும்பி ஐ வந்து நீங்க சொன்ன மாதிரியே வச்சுப்போம், 0ல இருந்து போவோம். ரைட் சைடு இன்ட்யூட்டிவா இருக்கிறதுக்காக 0ல இருந்து n-2. ஆனா இந்த n-2 n-1ன்னு யோசிக்கிறது வந்து நிறைய டைம்ல கன்ஃபியூஸ் ஆகும், தப்பாவதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனாலதான் எப்பவுமே வந்து முன்னாடி இருந்த இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடுறது. முன்னாடியே நான் இண்டெக்ஸ் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடி செக் பண்றதுக்கு. ஓகேவா? சரி, நம்ம இந்த ப்ராப்ளம் n-2னே எடுத்துட்டு போவோமே. நீங்க வந்து முன்னாடி இருந்து எடுத்து போட்டு பாருங்க. ஓகேவா? n-2 வரைக்கும் போக போறேன். சரி, அதுக்கடுத்து நான் என்ன செக் பண்ணுவேன், நான் இப்ப இருக்க இண்டெக்ஸும் அடுத்து இருக்க இண்டெக்ஸும் நெக்ஸ்ட் i+1 ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா டூப்ளிகேட் இருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு வேல்யூ, அப்பனா ரிட்டர்ன் ட்ரூ. இல்லைன்னா என்ன பண்ணும், ரிட்டர்ன் ஃபால்ஸ். அவ்வளவுதான், இட்டரேஷன் முடிஞ்சிச்சு, ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க எத்தனை தடவை வந்து டிராவல்ஸ் பண்றீங்க, இந்த இடத்துல ஐ வந்து எத்தனை தடவை டிராவல்ஸ் ஆகுது, ஒரே ஒரு ஐ மட்டும் தான் இருக்குங்க, ஜேவே நீங்க கிரியேட் பண்ணல. கரெக்டா? இப்ப ஐ வந்து இங்க இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் 0ல இருந்துச்சு, n-2 வரைக்கும் போகுது ஐ. ஸோ ஐ வந்து இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகுதுன்னா n-2ல நான் 2 வந்து கான்ஸ்டன்ட் விட்டுருங்க சொல்லிட்டேன். அப்ப எனக்கு இருக்கிறதே பெருசு என்னது, n. அப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆயிடுச்சு எனக்கு, இங்க ஆஃப் n அப்படின்னு எழுதிடக்கூடாது. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், ஷார்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இப்ப எனக்கு இந்த ஐன்றதை பார்த்தேன், மொத்த கோடையும் பார்க்காம இந்த ஃபார் லூப் மட்டும் பார்த்தேன். ஃபார் லூப் மட்டும் பார்க்க கூடாது, மொத்த கோடும் பார்க்கணும். ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ட் பண்ணா ஒரு அரேவை நம்ம ஷார்ட் பண்றப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா O ஆஃப் n log n ஆகும். இது ஏன் O ஆஃப் n log nன்றதுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, அது நம்ம ஷார்ட்டிங் அல்காரிதம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேவா? ஆனா O ஆஃப் n log n ஆகும் நம்ம ஒரு அரேவை ஷார்ட் பண்றதுக்கு. ஓகேவா? O ஆஃப் n log n பெருசா இல்ல O ஆஃப் n பெருசா அப்படின்னு பார்த்தா O ஆஃப் n log n தான் பெருசா. ஆப்வியஸா நீங்க O ஆஃப் nன்றது வந்து ஒரு ஒரு லட்சம் இல்ல 10 லட்சம் வச்சுக்கோங்களேன். O ஆஃப் n log nன்றது ரொம்ப 2 கோடிலாம் தாண்டி போயிடும். ஓகேவா? ஸோ பெரிய நம்பர், O ஆஃப் n log nன்றது பெரிய நம்பர். ஸோ அப்போ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் O ஆஃப் n log n பார்த்தா இருக்கிறதுலே பெருசு தான் நம்ம வந்து செட் பண்ணணும். அப்போ பெருசு என்னது, O ஆஃப் n log n. அப்போ என் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன ஆயிடும், O ஆஃப் n log n அப்படின்னு ஆயிடும். கரெக்டா? டைம் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் n log n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன, முன்னாடி இதுல நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பேசல. ஓகேவா? நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஏன் பேசல அப்படின்னா முன்னாடி நம்ம ஸ்பேஸே யூஸ் பண்ணல. நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவா புதுசா ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேனா கிடையாது. இங்க நான் ஏதாவது புதுசா அரே கிரியேட் பண்ணியிருக்கேனா கிடையாது. ஆனா இன்டர்வியூர் கிட்ட இந்த விஷயத்த நீங்க முக்கியமா சொல்லணும். இந்த அப்ரோச்ல எப்பவுமே ஒரிஜினல் அரேவை மாத்தாம புதுசா ஒரு அரே கிரியேட் பண்றது நல்லது. ஆனா நிறைய இன்டர்வியூஸ்ல நீங்க இன்டர்வியூர் கிட்ட கேட்டுடலாம், இப்போ நாங்க ஷார்ட் பண்றது மூலமா 1 2 3 1ன்றது இன்புட் அரே, எனக்கு கொடுத்த இன்புட். கரெக்டா? அந்த இன்புட்டையே நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு ஃபியூச்சர்ல என்னோட கோட்ல யாருக்காச்சும் நான் கொடுத்த இன்புட் எங்கப்பா, அதையும் காமி அவுட்புட்டையும் காமி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களால காமிக்க முடியாது. கரெக்டா? ஸோ அந்த இன்புட்டை ப்ரிசர்வ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், புதுசா இப்ப நம்ஸ்ன்றது மாதிரி நம்ம வந்து டெம்பரரியா ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு அந்த நம்ஸை வந்து ஒரு க்ளோன் எடுத்துப்போம், க்ளோன் பண்ணி வச்சுப்போம், அதை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்க டெம்பரரி நான் ஒரு அரே கிரியேட் பண்றேன்ல, இங்க டெம்பரரி ஒரு அரே கிரியேட் பண்றேன். அப்போ கிரியேட் பண்ணா எனக்கு ஸ்பேஸ் என்ன ஆகும், O ஆஃப் n ஆகும். ஆனா இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிற நம்ஸே அவங்க கொடுத்த இன்புட்டையே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இன்டர்வியூ கேட்கும்போது நான் இன்புட்டையே வந்து நான் மாடிஃபை பண்ணிக்கலாமா, இன்புட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி கொடுத்த அரேவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இன்புட் மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இன்புட் மாடிஃபை பண்ணாம எழுதுறதே நல்லதுதான். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு O ஆஃப் n வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வரும். இன்புட் மாடிஃபை பண்ணாம புது அரே கிரியேட் பண்ணீங்கன்னா. இங்க நம்ம வந்து எந்த அரேயும் கிரியேட் பண்ணல, அதனால O ஆஃப் 1 தான். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் 1 தான். ஓகேவா?
சரி, இப்போ இந்த கோடை வந்து போட்டு பார்ப்போமா? இந்த கோடை வந்து நம்ம லீட் கோட்ல போட்டு பார்ப்போம். ரன் ஆகுதா இல்லையா? இல்ல டிஎல்இ தான் அடிக்குதான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ லீட் கோட் இதே விஷயம் தான். நான் வந்து இந்த லூப்பை மட்டும் எடுத்துடுறேன். ஜேன்ற லூப்பே வந்து எனக்கு தேவை கிடையாது. ஐ வந்து 0லேருந்து n-2 வரைக்கும் தான் ரன் பண்ண போகிறேன். அடுத்து என்ன செக் பண்ணுறேன்? நம்ஸ் ஆஃப் ஐ வந்து ஈக்குவல் டு ஐ + 1 அப்படின்னு செக் பண்ணுறேன். எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சார்ட் பண்ணணும். அரேவை சார்ட் பண்ணணும். கொடுத்த அரேவை கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் நம்ஸ். இந்த சின்டாக்ஸ் எல்லாமே நீங்க பார்க்க பார்க்க போக போக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்களே வந்து படிச்சிருப்பீங்க பேசிக்கா ஜாவால இல்ல உங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. ஸோ அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் நம்ஸ்ன்றது ஜாவால சார்ட் பண்ணிடும் அரேவை இன் மெமரியில இன் பிளேஸ்ல இந்த நம்ஸ்ன்ற வேல்யூவே வந்து மாறிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த எல்லாம் கால்குலேட் ஆகும். ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்ப்போம். சால்வ்டு என் லாகின்ல சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இங்க சப்மிட் ஆயிடுச்சு. பட் இன்டர்வியூவர் ஹாப்பியா இருப்பாரா இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இன்டர்வியூவர் வந்து இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுன்னு கேட்பாரு. ஸோ இங்க லீட் கோட்ல சால்வ் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கொடுத்த கன்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 10^5 10^9 கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன். இந்த இடத்த வந்து இங்க நம்ஸ் ஆஃப் லென்த் இருக்குல்ல, இந்த நம்ஸ் ஆஃப் லென்த் வந்து இன்கேஸ் 10^9 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த கோடு வந்து ஒர்க் ஆகாது. அப்போ எனக்கு எப்படி இருந்தாலும் ஒர்க் ஆகணும். 10^9 இருந்தாலும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஆப்டிமல் அப்ரோச் பண்ணணும். சரி, ஆப்டிமல் அப்ரோச் எப்படி போறது? சரி, இப்போ நம்ம போட்டது வந்து பெட்டர் லாஜிக். கரெக்டா? பெட்டர் லாஜிக்கோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது? n log n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னது? O(1). சரி, ஆப்டிமல்னா என்ன வரும்? ஆப்டிமல் லாஜிக்னா என்ன வரும் அப்படின்னா, நீங்க ஒரு லாஜிக்க யோசிச்சு அது வந்து ஒரு பீக் வரைக்கும் யோசிச்சிட்டீங்க. அதுக்கு மேல யோசிக்க முடியலன்னா டைம்ல அந்த டைமோட பாரத்தை வந்து ஸ்பேஸுக்கு தள்ள முடியுதா பாருங்க. இப்போ நமக்கு வந்து இங்க ஸ்பேஸ் என்னது? O(1). கரெக்டா? டைம் தான் வந்து அதிகமா இருக்கு. அப்ப அந்த டைமோட பாரத்தை ஸ்பேஸுக்கு தள்ள முடியுமா? ஸ்பேஸ் ஏதாவது ஸ்டோரேஜ் எங்கேயாவது ஸ்டோர் பண்ண முடியுமா? அந்த மாதிரி வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ இது இங்க ஸ்டோர் பண்ண முடியுமா? இந்த 1 2 3 1 நான் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா? எப்படி யோசிக்கலாம்? நான் இந்த 1ன்ற இங்க இருக்கு, இந்த வேல்யூ வந்து எங்கேயாவது எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்பி அதே மாதிரி ஒரு 1 வந்து வரப்போ நான் ஸ்டோரேஜ்ல போய் பார்த்து அந்த 1 ஆல்ரெடி அந்த ஸ்டோரேஜ்ல இருந்துச்சுன்னா அப்போ அது டூப்ளிகேட். கரெக்டா? என்ன சொல்ல வரேன் புரியுதா? நான் வந்து ஸ்டோரேஜ் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஐ இருக்கு, ஐ வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்போ வந்து எனக்கு ஒன்னு எடுத்துட்டு போய் நான் ஸ்டோரேஜ்ல போட முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். ஸ்டோரேஜ்ல 1 இருக்கா? கிடையாது. அப்போ வந்து 1 அப்படின்றத நான் ஆட் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து 2 பார்ப்பேன். 2 பார்த்தோம்னா 2 வந்து ஸ்டோரேஜ்ல இருக்கா? இல்ல. 2 வந்து ஆட் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து 3 பார்ப்பேன். 3 வந்து ஸ்டோரேஜ்ல இருக்கா? இல்ல. அப்போ வந்து 3 ஆட் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து 1 பார்ப்பேன். 1 பார்த்தா 1 வந்து ஆல்ரெடி ஸ்டோரேஜ்ல இருக்கா? ஆமா இருக்கு. 1 வந்து ஸ்டோரேஜ்ல ஆல்ரெடி இருக்கு. அப்பனா ரிப்பீட் ஆயிருக்கு. டூப்ளிகேட். அப்ப நம்ம என்ன ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ இன்கேஸ் இங்க 1 இல்லாம இங்க 4 இருந்துச்சுன்னா நான் இங்க ஸ்டோரேஜ்ல போய் பார்த்தேன் வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க எனக்கு வந்து 4 இருந்திருக்காது. 4 வந்து ஆட் பண்ணிடுவேன். அப்ப எனக்கு அந்த லூப்பே முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்டோரேஜ்ல எந்த ஒரு விஷயமும் 2 தடவை ஆட் பண்ற மாதிரி நிலைமையே எனக்கு வரல. அப்பனா நான் வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுவேன். கரெக்டா? கரெக்ட்ல? ஸோ இந்த ஸ்டோரேஜை இங்க நான் ஸ்டோர் பண்றேன்னா இந்த ஸ்டோரேஜை வந்து நான் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி உருவாக்குறது அப்படின்னா செட் யூஸ் பண்ணலாம். ஜாவால செட்டு, ஹேஷ் செட்டு. நீங்க வந்து சிபிபி அப்படின்னா ஆர்டர் செட், அன்ஆர்டர் செட், பைத்தான்னா ஜஸ்ட் செட். சரி, இந்த செட்டுன்றது என்னது? ஏன் நான் அதை யூஸ் பண்ண ஸ்டோரேஜுக்கு? நான் அரேவே யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா கியூ ஸ்டாக்னு என்னென்னமோ இருக்கு. இந்த செட்டுன்றது என்னது? நான் ஏன் அதை யூஸ் பண்றேன் அப்படின்னா செட்டுல லுக்அப் டைம் இப்போ எனக்கு ஒரு எலமெண்ட்டை நான் கொடுத்துட்டு இந்த ஸ்டோரேஜ்ல போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டோரேஜ்ல இருக்கா இல்லையா அப்படின்ற லுக்அப் டைம் இருக்குல்ல, அந்த லுக்அப் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா O(1). பெஸ்ட் கான்ஸ்டன்ட், எந்த டைமும் பெருசா எடுத்துக்காது, போயிட்டு உடனே பார்த்துட்டு வந்துடும். இருக்கிறதுல பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி இதுதான். அப்போ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னோட டைம் வந்து அஃபெக்ட் பண்ணாது. என் ப்ரோக்ராம்ல முன்னாடி பெட்டர் சொல்யூஷன் என்ன இருந்துச்சு? n log n இருந்துச்சு. n log n ஏன் வரணும்? அரேவை நம்ம சார்ட் பண்ணிட்டோம்.
அப்ப ஷார்ட் பண்ணனால தான் மாறிச்சு. அங்கேயும் நான் வந்து இந்த ஐ வச்சு ஒரு தடவை தான் இட்ரேட் பண்ணேன் அரேவை. ஆனா என் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஏன் மாறுச்சு? ஏன்னா நான் ஷார்ட் பண்றேன். ஷார்ட் பண்ணனால என் லாகன் மாறுச்சு. இங்க நம்ம ஷார்ட் பண்றோமா? ஷார்ட் பண்ணல. ஓ ஆஃப் என்னன்னு வந்துச்சு. அதுக்கு பதிலா என்ன பண்றோம்? ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்றோம். அந்த ஸ்டோரேஜ்ல பார்த்துட்டு வர்றதுக்கு எனக்கு இங்க எவ்வளவு டைம் ஆகுது? ஓ ஆஃப் ஒன்னு. அப்ப எனக்கு ஓ ஆஃப் ஒன்னுன்றதை கன்சிடர் பண்ணிக்கவே வேணாம். நம்ம முன்னாடி சொன்ன கான்ஸ்டன்ட்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கவே வேணாம். தேவையே இல்லை. அப்ப எனக்கு ஓ ஆஃப் ஒன்னுன்றது என் பெருசா ஓ ஆஃப் ஒன் பெருசா என் தான் பெருசு. அப்ப என் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா மாறிடும் இங்க? என்னோட ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு ஓ ஆஃப் ஒன்னு, சாரி ஓ ஆஃப் என். கரெக்டா? கரெக்டா? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன? கோடு ஒரு சூடோ கோடு எழுதிடுவோம். சூடோ கோடு எழுதிட்டு பார்ப்போம். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கரெக்டா புரியும். ஸோ நான் வந்து இப்போ ஆப்டிமல் சொல்யூஷன் எழுத போறோம். கரெக்டா? சரி, ஒரு செட்டு தேவைப்படுது. செட்டோட பேர் நம்ம ஸ்டோரேஜ்னு வச்சுப்போமா? ஒரு ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படுது. இப்போ நான் வந்து ஐய 0ல இருந்து n-1 இந்த ரேஞ்ச் மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். ஸோ 0ல இருந்து n-1 வரைக்கும் போக போறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். அதுல ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்துட்டு போய் ஸ்டோரேஜ்ல ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணணும்? ஸ்டோரேஜ்ல அந்த வேல்யூ ஆல்ரெடி இருக்கா? இஃப் ஸ்டோரேஜ் கண்டெய்ன்ஸ் nums ஆஃப் ஐ, nums ஆஃப் இண்டெக்ஸ்ல இருக்க அந்த எலமெண்ட் ஆல்ரெடி ஸ்டோரேஜ்ல இருக்கா? இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? டூப்ளிகேட் ரிட்டர்ன் ட்ரூ. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஸ்டோரேஜ்ல நம்ம அதை ஆட் பண்ணிடுவோம். கரெக்டா? நடக்குமா? ஒவ்வொரு எலமெண்டா போவோம், இருக்கான்னு செக் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா அந்த எலமெண்ட் ஆட் பண்ணிடுவோம். இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி மொத்த அரேவும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபார் லூப் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி எனக்கு ட்ரூவே ரிட்டர்ன் ஆகல. அப்பனா எல்லாமே டிஸ்டிங்க்ட், எல்லாமே யூனிக்னு அர்த்தம். அப்ப நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து சூடோ கோட். இப்ப இதை பார்த்த உடனே வந்து என்ன தோணுது உங்களுக்கு? டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா இருக்கும்? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா இருக்கும்? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி முன்னாடியே சொன்ன மாதிரி n-1 இருக்கு உள்ள. வந்து எதுவும் பண்ணல. நான் வந்து போறேன், ஐ இட்ரேட் பண்றேன், ஒன்னு வந்து இக்னோர் பண்றேங்க, ஓ ஆஃப் n வந்துச்சு. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நீங்க எழுதின லாஜிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் நான் தான் எதுவுமே யூஸ் பண்ணலையே நினைப்பீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி மிச்சம் இருக்க மொத்த கோடு பார்க்கணும். டோட்டல் கோடு ஸ்டோரேஜ் நீங்க ஒன்று யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஸ்டோரேஜ்ன்றது யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸ்பேஸ் தான் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. எல்லாமே யூனிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன ஸ்பேஸ் இருக்கும்? இந்த 1 ஸ்டோர் பண்றேன், 2 ஸ்டோர் பண்றேன், 3 ஸ்டோர் பண்றேன். ஒருவேளை இங்க 4 இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், 4 ஸ்டோர் பண்றோம். அப்ப எல்லா எலமெண்ட்டும் அரேல இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஸ்டோர் பண்றேன். அரே சைஸ் என்னது? n. அப்போ அரேல இருக்க எல்லா எலமெண்ட்டும் நான் ஸ்பேஸ்ல ஸ்டோர் பண்ணனா அப்ப ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா இருக்கும்? ஓ ஆஃப் n. ஓ ஆஃப் n. இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். பெட்டர் அப்ரோச்ல என்ன பண்ணீங்க? n லாகன் இருந்துச்சு டைம், ஓ ஆஃப் 1 இருந்துச்சு ஸ்பேஸ். அந்த பாரத்தை கொஞ்சம் இங்க மாத்துறது, டைம் காம்ப்ளெக்சிட்டில இருக்க கொஞ்சம் பாரத்தை ஸ்பேஸுக்கு மாத்தி விடுறது. ஸோ ஸ்பேஸுக்கு மாத்தி விட்டனால இங்க ஸ்டார்ட் பண்ணாதனால என் டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாயிடுச்சு. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நான் இங்க ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணனால அதிகமாயிருச்சு. சரி, இப்போ இதை வந்து லீட் கோட்ல போட்டு பார்ப்போமா? இது வந்து லீட் கோட்ல போட்டு பார்ப்போம். இதே விஷயம் தான், நான் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிடுறேன். ஓகே, ரீசெட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நமக்கு லென்த் தேவை, லென்த் எடுத்துக்கும். அதுக்கடுத்து செட்டு கிரியேட் பண்ணோம். கரெக்டா? ஸோ நான் செட் வந்து கிரியேட் பண்றேன். ஒரு ஹேஷ் செட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இட்ரேட் பண்ண போறேன். ஐ வந்து 0ல இருந்து ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு n-1 வரைக்கும் இட்ரேட் பண்றேன்னா, இட்ரேட் பண்ணிட்டு நான் என்ன செக் பண்ணணும்? இஃப் செட் கண்டெய்ன்ஸ் என்னது? nums ஆஃப் ஐ இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஒருவேளை இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? ஃபுல்லா இட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, எனக்கு கிடைக்கல, ரிட்டர்ன் ஃபால்ஸ். ரன் பண்ணி பார்ப்போமா? சாரி, ஒரு லைன் விட்டேன். ஆட் பண்ணோம்ல, ஸ்டோரேஜ்ல இல்ல அப்படின்னா என்ன பண்ணும்? அடுத்து ஆட் பண்ணணும். ஓகே, பாஸ் ஆயிடுச்சு. டெஸ்ட் கேஸ்லாம் சப்மிட் பண்றேன். அவ்வளவுதான். எஃபிஷியன்ட் சொல்யூஷன் இதுதான் இருக்கிறதுல
ஆப்டிமல் சொல்யூஷன். ஆப்டிமல் சொல்யூஷனே வந்து இதுதான். ஸோ இங்க ஓ ஆஃப் என்லாகன்ல இருந்து ஓ ஆஃப் எண்ணுக்கு மாத்திரம் தான் இருக்கிறதுலே ஆப்டிமல். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் வந்து நான் ஏன் முன்னாடியே சொன்னேன்னா ப்ரூட் ஃபோர்ஸ்ல இருந்து ஆப்டிமலுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னா, இதை நீங்க இன்டர்வியூருக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்போ வந்து உங்க லாஜிக் என்ன, நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, அந்த ப்ராப்ளம் எப்படி ஸ்டேட் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து இன்டர்வியூருக்கு வந்து புரியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ன்றனால நான் இவ்வளவு பெருசா லென்த்தியா வந்து இதை எடுத்திருப்பேன். இதுக்கு அடுத்து வேற எந்த ப்ராப்ளமும் வந்து இந்த மாதிரி நான் ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன, பெட்டர் என்ன, ஆப்டிமல் என்ன திரும்பி திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம அந்த எல்லா ப்ராப்ளமும் லைனா வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் அ குட் டே.